திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 337. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 80. சிவபுண்ணியங்களை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம். காஞ்சிபுரம் திரு ஏகம்பர் சன்னிதானத்திலே திருநந்தி தேவரையும் அந்த சன்னிதானத்தில் வசிக்கும் தர்ம ரிஷபத்தையும் துவார பாலகர்களையும் பிரதிஷ்டை செய்பவர்கள் செல்வத்தால் சிறந்து விளங்கும் சிவபுரத்தை அடைந்து சிவபோகம் அனுபவித்து பின் சிவானந்த வீடு பெறுவார்கள். 4 திருக்கரங்களிலும் அங்குசம் பாசம் அபயம் வரதங்களை பொருந்த கொண்டு லக்ஷ்மி சரஸ்வதி முதலிய பாங்கியர் புடைசூழ பத்ராசனத்தின் மேல் கொலுவீற்றிருக்கும் தேவி திருவுருவமும் மற்றும் திருவுருவங்களும் செய்து காஞ்சி மாநகரத்தில் பிரதிஷ்டை செய்பவர்கள் சுற்றம் தழைக்க நெடுங்காலம் சுகித்து வாழ்ந்து முடிவில் திருவடி நிழலில் சேர்ந்திருப்பார்கள். விநாயக கடவுள், சுப்பிரமணிய சுவாமி, வீரபத்ர சுவாமி, க்ஷேத்திர பாலனம் செய்யும் பைரவமூர்த்தி முதலானவர்களை பிரதிஷ்டை செய்பவர்களும், துர்கை, மாயவன், பிரம்மதேவன் முதலானவர்களை பிரதிஷ்டை செய்பவர்களும் அந்தந்த தேவர்கள் பதவிகளை அடைந்து ஆனந்த போகம் அடைவார்கள். தர்ம வழியில் நடந்து வேதம், ஆகமம், பஞ்சாட்சரம் இவற்றின் உண்மையை ஓதி உணர்ந்து விதிப்படி ருத்ராட்சம் பூண்டு தேகமெல்லாம் திருநீறு பூசி சிவபெருமான் திருவடியில் பூரண பக்தி வைத்து ஒழுகும் பக்தர்கள் அந்தணர், அரசர், வைசியர், வேளாளர் மற்றும் அனுலோமர், பிரதிலோமர் முதலிய எந்த வர்ணத்தவர்களாக ஆனாலும் ஆகுக, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன் ஆனாலும் ஆகுக, அவர்களுக்கு வீடு, பொருள் முதலியவைகளை கொடுத்து கவலையில்லாமல் வாழ்ந்திருக்க வைக்கின்றவர்கள் சிவபெருமான் திருவுருவ பிரதிஷ்டை செய்து வைத்தவர்கள் பெரும் பேறு பெறுவார்கள். பற்றெல்லாம் சிவபெருமான் திருவடியில் பதிய வைத்து சுற்றத்தை தூரமாக்கி நீக்கிய துறவிகளினுடைய துணையடிகளை தொழுது துதி செய்து வாஞ்சையுடன் பிக்ஷை செய்விப்பவர்கள் பெரும் பேறு இப்படிப்பட்டது என்று சொல்ல 1000 நா படைத்திருக்கும் ஆதிசேஷனாலும் முடியாது. பொருள் அளவுக்கு தக்கபடி சுவர்களிலாவது சீலைகளிலாவது மேற் சொல்லிய திரு உருவங்களை எழுதி வைக்கின்றவர்கள் பாசத்தை நாசமாக்கி பரமானந்த வீடு பெறுவார்கள். ஸ்ருதி, ஸ்மிருதி, ஆகமம், புராணங்களில் சொல்லியிருக்கின்றபடி திருவுருவ பிரதிஷ்டை செய்பவர்கள் பெரும் பேறுகள் எண்ணில் அடங்காதவைகள். காஞ்சி மாநகரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களிலே தெருவில் விளையாடும் சிறுவர்களும் மண்ணிலே சிவாலயம் வகுத்து மனம் மகிழ்ந்து போற்றினாலும் மறுமையிலே சிவலோகம் அடைவார்கள் என்றால் காஞ்சி மாநகரம் போன்ற ஸ்தலங்களிலே சிவாலயம் உண்டாக்க வேண்டும். விளையாட்டாக மணலிலே சிவலிங்கம் செய்து வைத்தாலும் சிவலோகம் அடைவார்கள். ஒருவர் தாம் தேடும் பொருள் அளவுக்கு தக்கபடி நவரத்தினங்களாலாவது, பொன்னாலாவது, வெள்ளியினால் ஆவது, மற்றைய உலோகங்களினால் ஆவது, சுண்ணாம்பிலாலாவது, செங்கல்லினால் ஆவது, மரத்தினால் ஆவது, மண்ணிலாவது, கந்தமாதனகிரி, இமயமலை, நீலகிரி, கைலாயம், மந்தரகிரி, ஹேமகூடம், நிஷதகிரி, மேருகிரி எனும் அஷ்டகுல பர்வதங்களில் ஒவ்வொரு பர்வதத்தின் பெயரால் கோபுரங்களும் மண்டபங்களும் விளங்கவும் சிவபெருமானுக்கு சம்ஸ்கிருதம், தமிழ், வேசரம் முதலிய பாஷைகளில் விதித்திருக்கும் முறைமையின்படி அன்பு கூர்ந்து ஆலயம் அழகு பெறவும் அமைப்பவர்கள் மேலே சொல்லிய அந்த மலை போலும் மாணிக்க சோதி விமானத்தின் மேல் ஏறிக்கொண்டு தேவர்களும் பிரம்ம விஷ்ணுக்களும் முனிவர்களும் சித்தர்களும் புடைசூழ்ந்து துதித்து வர எம்பெருமான் இனிது வீற்றிருக்கும் கைலாசகிரியை அடைந்து அங்குள்ள போகமெல்லாம் அனுபவித்து பின்பு ஆனந்த வீட்டில் அமர்ந்து வாழ்வார்கள். முறிந்து விழுந்து போனவைகள், வெடித்து போய்விட்டவைகள், உடைந்து போனவைகள், பழமையானவைகள், நெறிந்து போனவைகள் ஆகிய கோபுரம், மதில், மண்டபம் முதலியவைகளை கண்ணால் பார்வையிட்டு முன்பு போலவே நன்றாக விளங்கும்படி செப்பனிட்டு வைப்பவர்கள் பூர்வம் அவைகளை செய்து வைத்தவர்கள் அடைந்த புண்ணியத்தில் 4 மடங்கு அதிகமாக அடைவார்கள். சிவாலயத்திலே ஜீவனத்திற்காக வேலை செய்தவர்கள் பெரும் பிரயோஜனமும் யாகமெல்லாம் செய்து முடித்தவர்களுக்கும் கிடைக்க மாட்டாது என்றால்
கடைத்தேறும் பொருட்டு விடாமுயற்சியுடன் தங்கள் கைப்பொருளை செலவிட்டு செய்து வைப்பவர்கள் பெரும் பேறு சொல்ல முடியுமோ? சிவாலய திருப்பணிக்கு 8 செங்கல்களாவது செய்து வைப்பது அது பெறுதற்கரிய மானிட தேகத்தினால் பெரும் பேராம் என்று உணர வேண்டும். ரிஷபாரூடரான சிவபெருமான் சிறந்து வீற்றிருக்கும் சிவாலயத்தில் திருப்பணி செய்வதற்கு திரவியம் இல்லை என்றால், சிவாலயத்தில் உள்ளும் வெளியேயும் பழுது வராமல் பாதுகாத்து சிற்றெரும்புக்கும் துன்பம் உண்டாகாதபடி மெத்தென்று சிவாலயங்களை சுத்தம் செய்வதால் வரும் புண்ணியம் 10,000 சந்திராயணங்களாலும் கிரிசிரம் எனும் விரதங்களாலும் வரும் புண்ணியங்களுக்கு ஒப்பாகும். குடம் போல பருத்திருக்கும் மடியின் இடமாக மதுரமான பால் சொரியும் பசுவின் சாணம் பூமியில் விழுவதற்கு முன் 2 கைகளாலும் ஏந்தி கரைத்து வடித்த நீரால் எம்பெருமான் ஆலயத்தில் எந்நாளும் மெழுகுதல் செய்பவர்களுக்கு உண்டாகும் பலன் அதை காட்டிலும் 100 மடங்காம் என்று நூல்கள் சொல்லும். சந்திரசேகரரான சிவபெருமான் சடைமுடி மேல் பூமாலை சூட்டுவதனால் வரும் புண்ணியம் அதை பார்க்கிலும் 10,000 மடங்கு அதிகம். தேவர்கள் மனம் மகிழ்ந்த புஷ்பங்கள் தோறும் வாழ்ந்திருப்பார்கள். அப்படி தேவர்கள் வசிக்கின்ற புஷ்பங்களை கொண்டு பூஜித்தல் எம்பெருமானுக்கு மிக பிரீத்தியாகும். கோங்கு புஷ்பத்தில் சரஸ்வதியும், அலரிப்பூவில் பிரம்மதேவனும், வன்னியில் அக்னி பகவானும், நந்தியாவட்டத்தில் நந்திதேவரும், புன்னையில் வாயு பகவானும், நமேரு எனும் தேவதாருவில் கணங்களும், எருக்கம்பூவில் செவ்வாயும், சண்பகப்பூவில் சண்முக கடவுளும், வில்வத்தில் லக்ஷ்மியும், மல்லிகையில் மாயவனும், வருண புஷ்பத்தில் வருணனும், மகிழம்பூவில் சுயசையும், வாகைப்பூவில் நிருதியும், ஜாதி மல்லிகையில் ஈசானமூர்த்தியும், செங்கழுநீர் பூவில் சூரியனும், அல்லிப்பூவில் சந்திரனும், மந்தார புஷ்பத்தில் இந்திரனும், பொன் ஊமத்தம்பூவில் குபேரனும், நாயுருவியில் இயமனும் மனமகிழ்ந்து வாழ்வார்கள். மலர்களில் சிறந்த தாமரை மலரில் தேவர்களில் சிறந்த சிவபெருமானே வாசம் செய்வார். நீலோத்பல மலரிலே பார்வதி தேவி வாசம் செய்வாள். இதல்லாமலும் அந்த தேவி வாசனை உள்ள புஷ்பங்களிலெல்லாம் மகிழ்ந்து வாசம் செய்வாள். எனவே இத்தன்மைத்தான புஷ்பங்களில் அமைந்திருக்கும் புஷ்பங்களை கொண்டு செய்யும் பாத பூஜைக்கு திருவேகம்பர் திருவருள் செய்வார். மாலையாக தொடுத்து தோள்மேல் சாத்துப்படி செய்தல் மிக மேன்மையானது. செந்தாமரை மலர் மாலை அவைகளை விட சிறந்தது. எல்லாவற்றுள்ளும் சிறந்து விளங்கும் செங்கழுநீர் பூவில் 1000 பூ எடுத்து மாலையாக தொடுத்து சாத்தும்படி செய்தால் பிறவி துன்பங்களை போக்கி பேரின்ப வீடு கொடுக்கும். ஊழிதோறும் ஓங்கி விளங்கும் திருவேகம்பரவருடைய சன்னிதானத்திலே நெய்விளக்கு தூபம் அமைத்தால் நறுமணம் வீசி பெருஞ்சோதி காட்டும் திருமேனி பெற்று திரு கைலாசத்தை அடைந்து சிவானந்த போக சாகரத்தில் படிந்து வாழ்வார்கள். வாசனை வீசும் பூஞ்சோலைகளால் சூழப்பட்டிருக்கும் திருவேகம்பத்தில் கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமியிலும் சதுர்த்தசியிலும் அன்பு மிகுந்து நெய்விளக்கும் தூபமும் இட்டவர்கள் செய்த குற்றங்களையெல்லாம் எம்பெருமான் பொறுத்து அருளுவார். வடித்தெடுத்த நீரில் வாசனையூட்டி எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் பூலோகத்தில் 1000 யாகம் செய்த பலன் உண்டாகும். மணம் வீசும் எண்ணெய், பசுனை, பஞ்சாமிர்தம், பஞ்சகவ்யம் இவைகளால் அபிஷேகம் செய்தால் ஒன்றைவிட ஒன்று விசேஷமாம். அன்பு முதிர்ந்து ஆவின் பால் கொண்டு அபிஷேகம் செய்பவர்களிடத்தில் எம்பெருமான் மென்மேலும் சந்தோஷம் வைத்தருளுவார். தயிர், கருப்பஞ்சாறு, தேன், கனி வகைகளால் அபிஷேகம் செய்வித்தால் தேவயாகம் முதலிய யாகங்களெல்லாம் செய்த பலன் உண்டாகும். மந்திரம் சொல்லி திருமேனியில் ஒற்றும் ஒற்றாடை சாத்தி கலவை சந்தனம் அணிந்து விசிறி எடுத்து வீசும் பணிவிடை செய்பவர்கள் தங்கள் மரபில் கோடி தலைமுறையானவர்களை நரகத்தில் விழச் செய்யாமல் ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பி தாங்களும் எம்பெருமானுடைய இணையடி நீழலில் மகிழ்ந்து வாழ்வார்கள்.
பருத்தி நூல் ஆடை, வெண்பட்டு வஸ்திரம், தீவாந்தரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட விசித்திர வஸ்திரங்கள் ஆகிய இவைகளை அன்பு மிகுந்து எம்பெருமானுக்குச் சாத்துப்படி செய்வார்களானால் மறுமையில் சிவலோகம் அடைந்து தாங்கள் சாத்துப்படி செய்த வஸ்திரங்களிலே உள்ள இழை ஒன்றுக்கு 1000 கல்பகாலம் இனிது வாழ்வார்கள். 4 விரல் அளவு கொண்டது ஒரு இழை. அந்த இழை 96இல் மும்மூன்றாக முறுக்கப்பட்ட வடம் 3 கொண்டிருக்கும் பூநூலை ஆச்சாரம் தவறாமல் எந்நாளும் தரிக்கும் சைவ பிராமணர்களை தரிசித்தவர்கள் புலையர்களை ஆனாலும் மறுபிறப்பில் வேதியர்களாக பிறப்பார்கள். எம்பெருமானின் திருமுடி மேல் இம்மி அளவு பொன் சாத்துபவர்கள் என்றால் அவர்கள் பெரும் பேறு சொல்ல 1000 நாப்படைத்திருக்கும் ஆதிசேஷனாலும் முடியாது. திரண்ட செல்வம் உடையவர்கள் உள்ளன்பு இல்லாமல் கோடி செம்பொன் கொடுப்பதும், உள்ளன்பு உடைய ஏழைகள் விசுவாசத்துடன் கொடுக்கும் எள்ளளவு பொன்னுக்கு ஈடாக மாட்டாது. மனம் வீசும் மலரால் தொடுக்கப்பட்ட சுருக்கு மாலை, பரிமள தூபம், தீபம், அறுசுவை அன்னம், தாம்பூலம், குடை, வெண்சாமரம் மற்றும் பூஜைக்கு வேண்டுவனவெல்லாம் விருப்பத்துடன் ஏற்படுத்தி வைப்பவர்கள் இன்ப முக்திக்கு உரியவர்கள் ஆவார்கள். நித்யோற்சவம், பக்ஷோற்சவம், மாசோற்சவம், வசந்த கால உற்சவம், முதுவேனில் பருவத்தில் தெப்பத் திருநாள், மழைக்காலத்தில் பவித்ரோற்சவம், கூதிர்காலத்தில் ஐப்பசி பூரத் திருநாள், முன்பனி பருவத்தில் விடியற்கால பூஜை, பின்பனி பருவத்தில் திருப்பொன்னூசல் ஆட்டு எனும் உற்சவங்களை சிறப்பாக செய்பவர்கள் சிவானந்த வீடு பெறுவார்கள். லோகமாதாவான உமையவளுடன் ஒரு மாமரத்தின் அடியிலே ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகம் செய்ய அருள் சிறந்து வீற்றிருக்கும் ஏகாம்பிரநாதருக்கு வருஷந்தோறும் பங்குனி திருநாள் பழுதில்லாமல் நடக்கும் பொருட்டு வேத ஆகம விதிப்படி ரிஷபக் கொடியேற்றி மத்தளம், திண்டிமம், பேரி, முரசு, காக்களம் முதலிய வாத்தியங்கள் கடல் போல் முழங்க அந்த கடலில் அடர்ந்திருக்கும் நுரைகள் போல சந்திர வட்டக்குடைகள் நெருங்க அந்த கடல் அமுதம் போல மாதர்கள் பாடலும் மங்கள ஓசையும் வேதமும் பக்தர்கள் பாடலும் எங்கும் பரவவும் இமயமலை முதலான பொன் மலைகளெல்லாம் தம்மிடத்தில் வசிக்கும் பார்வதி தேவியாருடன் எம்பெருமான் பவனி வந்தருளும் திருவிழாவை காண வந்து தங்கினால் போல அலங்கார தேர்கள் அங்கங்கே விளங்க கிண்கிணி ஓசையும் சிலம்போசையும் மேகலை ஓசையும் மிகுந்து ஓங்க அன்ன நடை போல் நடையும் அறம்பெயர் போல் அழகும் உள்ள நாட்டிய பெண்கள் கூட்டமாய் கூடி எங்கும் நாட்டியமாடத் தொடங்கவும் மாட மாளிகைகளில் கட்டிய மகர தோரணங்களில் உள்ள நவரத்தின ஒளி வீசும் வீதிகளும் சித்திரம் எழுதினால் போல சிறந்து விளங்கவும் பாக்கு மரங்களும் பசுங்குலை வாழை மரங்களும் கட்டி ஆகாயத்தை அளாவ ஓங்கியிருக்கும் பந்தல்களும் பூரண கும்பங்களும் போகும் இடங்களிலெல்லாம் பொலிவுற்று விளங்கவும் தென்றல் காற்று உலாவும் மாட மாளிகை கூட கோபுரங்களின் மேல் எல்லா மலைகளின் மேல் மலர்கொடி பூத்தால் போல மடமங்கையர் தம் தங்கி கைகூப்பி தொழவும் குங்கும குழம்பும் குளிர்ந்திருக்கும் சந்தனமும் பன்னீருடன் கலந்து பருவமுள்ள பெண்கள் பந்து போல வீசுவனவாகி எங்கும் சேறுபட்டு அடர்ந்து நடப்பவர்களினுடைய கால்கள் சறுக்கவும் முடிகளுடன் முடிகள் உராய்ந்து நவரத்தின கற்கள் பல பலவென்று பூமியில் உதிர்ந்தமையால் மக்கள் விலகி ஓடவும் தாம்பூலம், பொன், நவரத்தினம், பொறி, பல புஷ்பம், பல கனிகள் இறைக்கப்பட்டு வீதிகளெல்லாம் குளிர்ந்து குவியல் குவியலாக அங்கங்கே திட்டு உண்டாகவும் கவள யானைகளின் மதஜல வெள்ளமும் குதிரைவாய் நுரையும் கூடி ஒரு சமுத்திரமாகி மேலே சொல்லிய திட்டுக்களை மோதி படர்ந்து போகவும் பார்வதி தேவி, சுப்பிரமணிய சுவாமி, விநாயக கடவுள் மற்றும் கணங்கள் சூழ்ந்து வர பல வகையான வாகனங்களின் மேல் ஜோதிமயமாய் விளங்கும் ராஜ வீதியிலே சகல ஆத்மாக்களுக்கும் தன் அருள் சுரந்து தேஜோமயானந்தமாய் விளங்கும் திரு ஏகம்பமுடையவர் திருவுலாவாக எழுந்தருளச் செய்பவர்கள் மேலான தவம், தானங்கள், யாகங்கள் எல்லாம் செய்தவர்களுக்கு வேத ஆகமங்களால் சொல்லப்பட்ட பலனில்
கோடி பலன் உடையவர்களாய் பல கோடி பந்து ஜனங்களுடன் சிவலோகத்திலே சுகித்து வாழ்ந்திருந்து பிறப்பு இறப்பு இல்லாத பதிஞானம் அடைந்து கடைத்தேறுவார்கள். இத்தன்மையான திருவிழாவை பார்த்து கும்பிடுகிறவர்களும் திருவிழாவின் முடிவில் தீர்த்த நீர் ஆடுகின்றவர்களும் பார்வதி சமேதராகிய பரமபதி திருவோலக்கமாய் வீற்றிருக்கும் கைலாசத்தை அடைந்து மகா பராக்கிரமம் உள்ள கணங்களுக்கு தலைவர் ஆவார்கள். சப்த தீவுகளில் உள்ள லட்சணம் நிறைந்திருக்கும் யானைகளுக்கு மணி அணி பூட்டி அலங்கரித்து ஜீவன விருத்தியுடன் வேதமாவடியில் வீற்றிருக்கும் திருவேகம்பமுடையவருக்கு தானமாக கொடுத்தவர்கள் பாசபந்தத்தை நாசமாக்கி பரமானந்த வீடு பெறுவார்கள். லட்சணம் அமைந்த குதிரைகள், கறவை பசுக்கள், நாட்டிய பெண்கள், நன்சை புன்சை நிலங்கள், நகரங்கள், நாடுகள் முதலானவைகளை வேத மா அடியில் வீற்றிருக்கும் ஏகாம்பிரநாதருக்கு தானமாக கொடுத்தவர்கள் கைலாச பதவி அடைந்து நீடூழி காலம் வாழ்ந்து பின்னர் சாயுஜ்யம் பெறுவார்கள். வேத சாஸ்திரங்களை புஸ்தகத்தில் எழுதி திருவேகம்பம் உடையவர் செல்வத் திருக்கோயிலில் வைக்கின்றவர்கள் கைலாச பதவி அடைந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் 1000 கற்ப காலம் மகிழ்ந்து வாழ்வார்கள். சிவாகமங்களை எழுதி வைக்கும் பேறு பெற்றவர்கள் அடையும் பலன் சொல்ல யாரால் முடியும்? ஏகாம்பிரநாதருக்கு அன்பு மிகுந்து முன்னோர்கள் செய்து வைத்த இந்த தர்மங்களை பாதுகாப்பவர்கள் அந்த தர்மங்களை செய்து வைத்தவர்கள் அடையும் பலனில் 10 மடங்கு அதிகமாக பெறுவார்கள். முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த இந்த தர்ம ஸ்தாபனங்களை தொடர்ந்து நடத்தாத அரசர்கள் நரகத்திலே விழுவார்கள். ஏனென்றால் இந்த தர்மங்களை பரிபாலனம் செய்வது அரசர்களுக்கு கடமை. காஞ்சி போன்ற நகரத்திலே தடாகங்கள், கிணறுகள், பூஞ்சோலைகள் உண்டாக்கி பாதுகாத்து சிவநேசம் உடையவர்களுக்கு ஸ்வர்ணதானம், பூதானம், கன்னிகாதானம் செய்கின்றவர்களும் தினந்தோறும் அன்னதானம் செய்கின்றவர்களும் பெரும் பிரயோஜனம் பார்வதி பாகனாகிய பரமசிவனே அறியவல்லவர். இந்த சிவ புண்ணியங்களில் ஏதேனும் ஒரு புண்ணியத்தை செய்ய வல்லவர்கள் ஆனாலும் சரி, செய்ய மாட்டாதவர்கள் ஆனாலும் சரி, சிவபெருமானுக்கு ராஜதானியாய் விளங்கும் காஞ்சிமா நகரத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு க்ஷணம் ஆனாலும் தங்குவார்கள் என்றால் பிறவித் துன்பங்களை ஒழிப்பார்கள். ருத்ராட்சம் திருநீறு அணிந்து காலையிலும் மாலையிலும் சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றி சிவனடியார்களுக்கு உரிய பூஜை செய்து திருப்பணி செய்து கொண்டு அவ்விடத்தில் வாசம் செய்யும் உத்தமர்களுக்கு திருவேகம்பத்தில் பார்வதி சமேதராய் வீற்றிருக்கும் ஏகாம்பிரநாதர் திருவருள் சுரந்து சிவானந்த வீடு கொடுத்தருளுவார். துன்பங்கள் எல்லாம் ஒழிந்து முக்தி பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் காஞ்சி மாநகரத்தில் வாஞ்சையுடன் வாசம் செய்ய வேண்டும். யாருக்கேனும் பல்லக்கு சுமந்தாவது, காவடி சுமந்தாவது, பிறருடைய சுமைகளை சுமந்தாவது, சண்டாளர்களை சாமி என்று தாழ்ந்து பணிவிடை செய்தாவது காஞ்சி நகரத்தில் வாஞ்சையுடன் வாசம் செய்ய வேண்டும். கழுதை மேய்த்தாவது, எளிதொழில் செய்தாவது, பிச்சை எடுத்தாவது, வயிறு வளர்த்தாவது பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் காஞ்சி மாநகரத்தில் வாசம் செய்ய வேண்டும். இந்த கலியுகத்திலே வேத நெறி இல்லை, தர்மங்கள் இல்லை, அந்தணர், அரசர், வைசியர் எனும் ஜாதி பேதங்களும் பிரம்மச்சரியம் முதலான ஆசிரமங்களும் இல்லை, மெய்யன்புடைய சிஷ்யர்கள் இல்லை, மெய்ஞான தேசிகர் இல்லை, நல் ஒழுக்கமும் இல்லை என்று பெரியோர்கள் சொல்வார்கள். ஸ்ரீபஞ்சாட்சரத்திலும் ருத்ராட்சத்திலும் விபூதியிலும் சிவபெருமானிடத்திலும் ஸ்ரத்தையில்லாமல் போய்விடும். பிராமணர்களுக்கு பிருகு முனிவரும் ததீசி முனிவரும் கௌதம முனியும் இட்ட சாபத்தால் அன்றியும் கலிதோஷத்தால் பொய்யாக கட்டிய மற்ற நூல்களிலே பற்று உண்டாகும் என்று. ஆனால் கலியினால் வரும் இந்த தோஷங்கள் எல்லாம் காஞ்சி மாநகரத்தில் செல்லுபடியாகாது. எனவே இந்த கலியுகத்தில் முக்தியை அடைய விரும்புபவர்கள் காஞ்சி மாநகரத்தை விட்டு பிரியாமல் வாசம் செய்ய வேண்டும். அங்கே ஏராளமான சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் என்று காஞ்சி புராணம் சிவபுண்ணிய படலம் சொல்கின்றது. இதே போன்று கும்பகோணம் ஸ்தல புராணம் உள்ளிட்ட பல ஸ்தல புராணங்கள், பிரம்மோத்தர காண்டம், சூத சம்ஹிதை முதலான சாஸ்திரங்கள் எல்லாம் பதிப்புண்ணியமாகிய இந்த சிவபுண்ணிய விசேஷத்தை பற்றி மிக விதந்து பேசுகின்றன. சிவபுண்ணியம் என்பது சர்யா, கிரியா, யோக பாதங்களை
அனுசரிக்கும் அனைத்து சைவர்களும் அவசியம் செய்ய வேண்டியது என்று வலியுறுத்துகின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.